பவுல் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வந்து கடுமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தில் அவர்கள் சொல்றார், எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறது, ஆனால் நாங்கள் மனம் முறிவடைகிறது. எங்களை கலக்கங்கள் சூழ்ந்திருக்கிறது, திகில்கள் சூழ்ந்திருக்கிறது. அவள் துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுகிறது. துன்பமெல்லாம் எங்களுக்கு வருது, ஆனால் ஒரு நாளும் தேவன் எங்களை கைவிடவில்லை. நாங்கள் கீழே தள்ளப்பட்டோம், ஆனால் நாங்கள் மடிந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஏன் மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள், ஜீவனுக்கு எதிரான போராட்டங்கள், அவர்கள் அதையெல்லாம் சொல்லி அவர் சொல்கிறார், இப்படி மரணமாக சாவுக்கினமான எங்கள் சரீர மாம்சத்திலே இயேசுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஆகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை சரீர பிரகாரமான ஒரு மரணம் எங்களுக்கு சம்பவிக்குமானாலும் நாங்கள் கலங்குவது இல்லை என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் எங்களை கொண்டு நடக்கிறது நிமித்தம் அவருடைய மரணத்துக்கு நாங்களும் ஒப்பாகிறோம். அதனால தான் பிலிப்பியர் புஸ்தகத்தில் அவர் சொல்றார், அவருடைய மரணத்திற்குள்ளாகி வாசிங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இங்க வேதம் அவர் சொல்றார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், அவர் எப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ள போனார் அந்த ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி, அப்ப அவர் கடந்து போன அந்த பாடுகளின் மரணத்துக்குள்ள நானும் கடந்து போக விரும்புகிறேன். அந்த வேதனைக்குள்ள நான் கடந்து போக எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். ஏனெனில் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்புகிற ஒரு காரியம் உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற அந்த நம்பிக்கை உண்டு. அதனால அந்த ஒரு நம்பிக்கைக்காக இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள் மரணத்துக்கு ஏதுவான பாடுகளாகவே இருந்தாலும் அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கணும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், நான் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்குத அந்த 2 Corinthians 4:16 சொல்கிறாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இந்த உபத்திரவம் என்ன செய்கிறதா, தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அனுதினமும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. இந்த உலகத்தில் காரியங்களை எல்லாம் வெறுத்து தேவனுக்கு பிரியமானதை சோதித்து கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு விலகி கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்ம நடத்துகிறது.